அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சரி சரி, ஓகே ஓகே, நமக்குள்ள சண்டை வேண்டாம். அதெப்படி ராம் நீ வேண்டான்னு சொல்லலாம்? சிவானி, இதெல்லாம் சரியில்லை. என் அப்பா இங்க வீட்டுல இல்லைன்னு நீ என்ன கொடுமைப்படுத்துற. ஓஹோ, கொடுமைப்படுத்துறேனோ? ஆமா. சேஷா, கேட்டியா? கேட்டுட்டு தான் இருக்கேன். நீ ஏன் சொல்லுடி, நான் ராம கொடுமைப்படுத்துறேனா? ஓஹோ, அப்பனா நான் உன்னை கொடுமைப்படுத்துறேனோ? ஆமா, அப்படித்தான். ஏய் பீச்சு புடுவேன். சேஷா பேபி, ஓய், என்ன பாக்குற? நீ என் ஃப்ரெண்ட் ஆக்கலாம். அது மாதிரி ராமும் என்னோட ஃப்ரெண்ட். ராம் கரெக்ட் தானே? இப்ப நீ என்ன முடிவெடுத்திருக்க? அது ஒண்ணு இல்ல பேபி, உங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது ஒரு சண்டையை மூட்டி விட்டு. ஓய், ஐயோ கேளுடி, இப்ப போடுற சண்டைய பெருசாக்கி அப்புறம் நீங்க சமாதானம் பண்ணிக்கோங்கன்னு உங்களை வீட்டை விட்டு அடிச்சு பத்தி விட்டுட்டு. ஓஹோ, நான் இன்னைக்கு ஒர்க் பண்ணாம ரிலாக்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பாத்தியா ராம்? பாத்துட்டாமா இருக்கேன். என்னன்னா பேசுறத கேட்டுட்டாமா இருக்கேன். சரி ஓகே, நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாமா? என்னத்த சொல்ல, எங்க அப்பா ஊர்ல இல்லன்னு என்ன இந்த பாடு படுத்துற. வரட்டும் வரட்டும், ஏன் அப்பா வரட்டும். அந்த மனுஷன் எனக்கு நேனு போய் நல்ல ஜம்முன்னு கிராமத்துல உட்காந்துக்கிட்டாரு. டெய்லி விதவிதமா செல்ஃபி வேற. ஆனா ஏன் நிலைமைய பாத்தியா? என்ன நிலைமை ராம்? சேஷா, கல்யாணத்துக்கு முன்ன கூட ஜாலியா கிளம்பி ஆபீஸ் போக, அங்க உங்ககிட்ட எல்லாம் ரெண்டு பிரச்சனைய பண்ணி சிரிச்சு விளையாண்டுட்டு இருக்க. அப்புறம் அந்த எம்டி மனுஷன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், இஷ்டத்துக்கு சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப பாரு, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொந்த தொழில வெயிடான்னு வீட்டுக்குள்ளேயே சிஸ்டத்தை பூரா இறக்கி ஒவ்வொரு கம்பெனிலயா ஆர்டர் எடுத்து. என் நிலைமை இப்படி போகுமா? ஓஹோ, அப்பனா நீ ஃபீல் பண்ற? லைட்டா லைட்டா உன்ன. ஏய் சிவானி பேசாத. நல்ல நங்கன் ரெண்டு கொட்டு கொட்டு. அதுக்கு முன்ன நீதான் என் உலகம், நீதான் என் உயிர்னு பின்னாடியே சுத்துறது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏரா போரா? அம்மா தாயே, நானா பேசினா கூட கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவேன். உள்ள வந்து ஆட்டைய குழப்பிடாத. அந்த பையன் இருக்கட்டும், நீ ஏதாவது பேசுவ? எனக்கு என் பொண்டாட்டி தான் எல்லாமேவும். கரெக்டா? சரி ஓகே, ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாமே. இவ்வளவுதானா? நான் கூட என்னமோன்னு எதிர்பார்த்தேன். ரொம்ப எதிர்பார்க்காதடி. போங்க போங்க, உங்க ஒர்க்க போய் பாருங்க. சரிதா. சேஷா, இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஒர்க் இருக்கும், சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுமா? ஓகே ராம், நான் பாத்துக்கறேன். சிவானி, இதோ ஏன் சிஸ்டத்தை ஆன் பண்றேன் ராம். சரிதான், அழகாதான் இருக்கு செல்ல சண்டைய பார்க்கவும். ஆனா எனக்கு என்னன்னு தெரியல. அவன் நினைப்பாவே இருக்கு, எப்பயாவது கால் பண்ணிடுவானான்னு போனை பார்க்கவே தோணுது. சோ ஒரு ராங் கால்ல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி யாருமே முழிக்க மாட்டாங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க்க பாப்போம். ராம் வேற இன்னைக்கு அவசர ஒர்க்னு சொல்லிருக்கான். கடகடன் ஒர்க்க முடிச்சிட்டு அப்புறம் அந்த மாடுக்கு நம்ம நினைப்பு இருக்கா கால் பண்றானான்னு பார்க்கலாம். ஆனாலும் சேஷா, இதெல்லாம் பைத்தியக்கார தானடி. சும்மா ஒரு ராங் கால்காக அவனை போய் நினைச்சுக்கிட்டு, அதுவும் அவன் வாய்ஸ மட்டும் தான் கேட்டிருக்க. நீ யாரு என்ன ஏது எதுவுமே தெரியல. நாம வாட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு திடீர்னு அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்தா? ஐயோ, அதை விட அவனுக்கு ஒரு 2-3 குழந்தை இருந்திருந்தா? ஆத்தாடி, யோசிக்கவே பயமா இருக்கு. சேஷா, நோ, இனி அந்த போன் காலை எதிர்பார்க்காத. நீ அவனா போன் பேசினாலும் அவாய்ட் பண்ணிடுவோம். எனக்கு குழந்தை குட்டின்னு இருந்தா நானே ஒரு குழந்தை, இனி அவன் குழந்தைய வேற நான் மேய்க்கவா? அதனால யாரா இருந்தாலும் நம்ம தேடி வரட்டும். ஓகே, நம்ம இப்போ ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டோம். தெளிவா போய் ஒர்க்க பார்க்கலாம். ஐயோ சேஷா, நீ ரொம்ப அழகுடி. எவ்வளவு அழகா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்ட. உன் ஈடு இணையற்ற மூளைக்கு அளவே இல்லாம போச்சு. சேஷா, என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, நான் போறேன். சரத்து, பாத்தியா? ஆமா சார், இது நம்ம ஊர்லனா வெளியே சும்மா கூட உட்கார முடியாது. ஆனா இங்க சும்மாவா சார் சொன்னாங்க, கிராமங்கிறது சொர்க்கம் மாதிரின்னு. ஆமா சரத்து, பாரு நம்ம ஊர்ல எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணு அங்கங்க ஊர் சுத்திக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த கிராமத்துக்கு வந்துட்டோம், அந்த மாதிரி ஒரு தேவையெல்லாம் தேவையே இல்ல. கரெக்டா சொன்னீங்க சார். ஆமா சரத்து, அதுவும் இல்லாம நாளைக்கு நம்ம ஊருக்கு கிளம்பணும். ரொம்ப மிஸ் பண்ண வேண்டாம். இந்த 10 நாள் இந்த கிராமத்துல ஸ்டே பண்ணத கண்டிப்பா மறக்க முடியாது. ஆமா சார், நமக்கு இது ஒரு புது அனுபவம். ஆமா சரத்து. சரி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க? சாப்பிடுங்க.
பாட்டிமா சாப்பாடு உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன் பாட்டிமா இவ்வளவு வெரைட்டி சமைச்சிருக்கீங்க? 2 நாளைக்கு முன்ன செஞ்சீங்களே கேப்பக்களி, சூப்பரா இருந்தது பாட்டிமா. அதே செஞ்சிருக்கலாம்ல. டேய் அதெல்லாம் கேட்கணும்டா. இங்க பாத்தியா கேப்ப தோசை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. சார் பாரா, எப்படி சார் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்? அதெல்லாம் முன்னக்கூடியே சொல்லி வைக்கணும்டா. இங்க பாரு நாளைக்கு கம்பு தோசை சுட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. சரிதான் சரிதான். ஊருக்கு கேஸ் விஷயமா வந்தீங்களா இல்ல சாப்பாடு விஷயமா வந்தீங்களா? கேஸ் விஷயமா தான்டா வந்தோம். ஆ. ஆனா இப்ப சாப்பாடு விஷயமா மாறி போச்சு. சூப்பர் சார். டேய் ஆனாலும் பாட்டிமா கைப்போக்குவோம் சூப்பர்டா. இரு இரு. அண்ணா. என்னென்ன அண்ணமா? சக்கரவர்த்தி சார், என்ன இதெல்லாம்? டேய் அண்ணத்தாயி அப்படிங்கிறது கொஞ்சம் லென்த்தியா இருக்குடா. அண்ணா அப்படின்ட்டா நல்லா இருக்குல்ல. அந்த அளவுக்கு பழகியாச்சு. பேசாம இருடா. ஓகே ஓகே, கண்டினியூ கண்டினியூ. டேய் கழுத இத போய் என் மவன் கிட்ட சொல்லிடாத. ஏன் சார்? சும்மாவே அவன் எனக்கு. உங்களுக்கு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல சார். ஏதோ தொண்டை வழியா வந்ததே, சொல்லுங்க. இல்லடா இல்ல ஒண்ணு இல்ல சார். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, போலீஸ்காரன் கிட்ட மறைக்க கூடாது சார். ஏய் சும்மா இருடா ஒண்ணு இல்லடா. நீங்க ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே தெரியுது. யார் சார் பொண்ணு? அடப்பாவிகளா, ஆக மொத்தம் நான் மட்டும் தான் மக்கா இருக்கேனா? என்ன சார் கரெக்டா பார்த்தாச்சா? இனிமேல் தான் பார்க்கணுமா? பிஞ்சு போவோம் பிஞ்சு. அவன் தான் கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கானா? நீயுமா? ஓஹோ, அப்பனா சரிதானா சார்? டேய் கொன்று வேண்டா, அட்டி வாங்கி போடாத. சரி சரி, ஓகே ஓகே, பாத்துக்கலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கூப்பிடுங்க சார். அண்ணோ. கடுப்பாவி பயலே, இவங்க நமக்கு பயப்படுவாங்கன்னு பார்த்தா இவங்க கிட்ட நாம தான் பயப்படணும் போல. என்ன சாரே சொல்றீங்க? உங்களுக்கு ஆமா ஆமா, பொண்ணு பார்க்க போறோம். கருப்பி, உனக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு யாராவது இருந்தா சொல்லு. டேய் அங்கங்க சொல்லி வைப்போம் சார், அப்பதான் உங்களுக்கு ஏத்த பொண்ணா. ஷோ உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. என்னலாம்? விடுங்க விடுங்க சார். சரி ஓகே, இனி இத பத்தி பேசாத. சரி சார், ராம் கிட்ட பேசிக்கிறேன். நீ அடி வாங்க போற பாரு. சக்கரவர்த்தி, இது என்ன புதுசா இருக்கு? பாட்டிமா. என்ன சரத்து? இல்ல, சக்கரவர்த்தின்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. யாரோலாம் இல்ல சரத்து, நான் தான். நீங்களா? ஆமா சரத்து, சக்கரவர்த்தி சார் தான் என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. ஓஹோ, அவரே சொல்லிட்டாரா? ஆமா சரத்து. 2 பேரும் அப்பனா ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஆமா, அவரே என்ன அண்ணன் கூப்பிடுவாரு, நான் ஒரு சக்கரவர்த்தின்னு. பாட்டிமா, எதுக்கு சக்கரவர்த்தி லேன்ட்டா? நீங்க வேணா சக்கு சக்குன்னு கூப்பிடுங்கனே. சி போ சரத்து, நல்ல பேர சக்கு சொக்குன்னு, நான் சக்கரவர்த்தினே கூப்பிடுறேன். அட பாவிங்களா, என்னடா நடக்குதுங்க? நான்லாம் சுத்த வேஸ்ட்ல. ஆமா ஆமா வேஸ்ட் தான். உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணு இல்லையே. இல்ல, இப்ப ஏதோ வேஸ்ட்னு. இல்ல, கறியில எலும்பெல்லாம் வேஸ்ட் போகும்ல. போகும். அதுக்கு தனியா அந்த பக்கம் ஒரு தட்டு இருக்கு, அதுல வச்சிடுங்க, கீழே போட்டுறாதீங்க. என்ன? ஒண்ணு இல்லையே. சாப்பிடுங்க. கோபமா இருக்கீங்களோ? எனக்கு இருக்குங்க கோபம். இல்லைங்க, ரொம்ப கோபமா பேசுற மாதிரியே இருக்கு. பேசுற மாதிரியே தான் இருக்கும், ஆனா நான் பேசலைங்க. ஓஹோ, சரிதான். என்னவா? ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ சொல்ல வரீங்க, சொல்லுங்க. நான் என்னங்க சொல்ல போறேன்? உங்ககிட்ட சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ ஆள் இருக்கு, அதனால நான் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. ஓஹோ, இதுதான் உங்க பிரச்சனையா? எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. இது ஒன்னும் ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்ல. அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க, என்ன? இல்லைங்க, பாரிய வர சொல்லிருக்கேன். ஐயோ இல்ல இல்ல, உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பரிய வர சொல்லிருக்கேன். ஓஹோ, எதுக்கா? உங்களுக்கும் நேரம் போணும்ல, கொஞ்ச நேரம் அவகிட்ட பேசிட்டு இருப்பீங்கல்ல. ஓ, அப்படி நினைச்சு ஏனுங்க வேணி? சொல்லுங்க சரத்து. இந்த கிராமத்துல தேட்டர்லாம் இருக்கா? தேட்டரா? இங்க தேட்டர் ஏதாவது? உங்க ஊர்ல மாதிரி ரொம்ப பெரிய பெரிய தேட்டர்லாம் இருக்காது, சும்மா சிம்பிளா இருக்கும். அதுவும் எங்க கிராமத்துல இல்ல, கொஞ்சம் கிராமத்தை விட்டு வெளியே போகணும். ஏன் எதுக்கு கேக்குறீங்க? இல்லங்க, பரிய வர சொல்லிருக்கீங்க. எட்டியா எவ்வளவு நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கிறது? அதுக்கு அதாங்க படத்துக்கு கூட்டிட்டு போலான்னு. ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? ஏ வேணி, பாட்டிமா. என்னடி பேச்சு கொடுத்துட்டே இருக்க? புள்ளைய நிம்மதியா சாப்பிட விடு. சாப்பிட விடுறேன். சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. இல்ல, அப்படியே அந்த படம். அதான் உங்க பாரி வாராளே, அவகிட்ட சொல்லுங்க கூட்டிட்டு போவா. தேங்க்ஸ் வேணி. ஆமா ஆமா, தேங்க்ஸ் தேங்க்ஸ். உன் தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ. என்ன? ஒண்ணு இல்லப்பா, சாப்பிடுங்க. சரிங்க. அண்ணா. ஓ, இந்த மனுஷனுக்கு என்ன? சொல்லு சக்கரவர்த்தி. அது ஒண்ணு இல்ல அண்ணா, சூப்பரா சமைக்கிற. அதுவும் அந்த கிராமத்து பக்கம் அப்படியே உங்ககிட்ட இருக்கு. பேசாம நீ வேணா என் கூட ஊருக்கு வந்துறியா?
என்ன ஊருக்கா? ஆமா சரத்து, எத்தனை நாள் தான் நானா சமைச்சு சமைச்சு சாப்பிட? நாக்கெல்லாம் செத்து போச்சு. இந்த 10 நாளா தான் நாக்குக்கு உயிரே வந்திருக்கு. அதான் அப்படியேவும். நாக்க உயிரோடயே வச்சிருக்கலாம்னு நினைச்சிட்டீங்க. ஆமா சரத்து. சரிதான், உங்க மகனுக்கு வேலை மிச்சம்தான். ஏன் மகனுக்கா? அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்களே. டேய் கிறுக்கா, பிச்சு போடுவேன், அத பத்தி பேசாத. ம். டேய் சரத்து. ஓகே சார், கேளுங்க கேளுங்க, கூட்டிட்டு போயிடலாம். ம். அண்ணா. அடடடடடா, முடியலடா. சரி ஓகே, அந்த அண்ணன் இந்த சக்கரவர்த்திக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். அண்ணா என்ன சொல்ற? என் கூட வாரியா? அடப்போ சக்கரவர்த்தி, நல்லா என் கிராமத்தை விட்டுட்டு உன் ஊருக்கு வர சொன்ன. உனக்கு என் கையால சாப்பிடணும்னு ஆசை இருந்தா மாசத்துக்கு ஒரு 4 நாள் வந்து இருந்துட்டு போ. என்னெல்லாம் எங்கேயும் கூப்பிட வேலை வச்சுக்காத. அப்படி போடு. அப்பவும் விட்டு கொடுக்காம பேசுறாங்கய்யா. எங்க சக்கரவர்த்தி சாரும் பாட்டிமா கூட புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இந்த சரத்து ஒரு வார்த்தை நீயும் ஊருக்கு வாரியாமான்னு கேக்குறானா? போ போ கிளம்பு. நீ ஊருக்கு போறேன்னு நினைச்சல நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன வினி, அப்படியா? என்னன்னா என்ன அப்படியா? இல்ல, பாட்டிமா சொன்னாங்களே மாசத்துக்கு 4 நாள் இங்க வான்னு. வந்துடலாமா? அப்படி வந்தா கூட உன்னை பாத்துக்கலாம். வந்தா நல்லா தான் இருக்கும். என்ன வினி? வரணும். உனக்கு வேலை ஃப்ரீயா இருந்தா வா. எங்க பாட்டிமா சூப்பரா சமைச்சு கொடுப்பாங்க. ஓகே ஓகே, நான் வந்துடுறேன். சார், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறோம். அடுத்த மாசத்துக்கு 4 நாள் இங்க வந்து தங்குறோம். ஓகேவா? சரிடா சரத்து. சரத்து, அடுத்த தடவை வர மாத்திரம் என் மகனையும் மருமகளையும் கூட்டிட்டு வந்துடணும். விட்டுட்டு இருக்க முடியல. என்னடா பண்ண? இங்க இருந்தாலும் அவங்க நினைப்பாதான் இருக்கு. சரி சரி ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நாளைக்கு தான் ஊருக்கு கிளம்பிடுவோமே. சரத்து, அப்பனா நாளைக்கு நான் உன்னை பார்க்க முடியாதா? என்ன இங்க விட்டுட்டு போறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட ஃபீலா இல்லையா? என்ன ஒரு வார்த்தையாவது கேட்கலாம்ல, ஊருக்கு வாரியான்னு. சரி ஓகே, ஏற்கனவே சொன்னதானே உன் வீட்டுக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னதும் உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டா. நீ ஏன் என் வீட்டை விட்டு போலான்னு சொன்ன. இப்பதான் என் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சிட்டியே. இனி நானு சரி ஓகே. சரத்து எனக்கு கவலைப்படவோ அழுகவோ எதுவுமே செய்யக்கூடாது. ஏன்னா நமக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான். இதோ இந்த அளவுக்கு இப்படி பேச உரிமை கொடுத்தது கூட சரத்து தான். இதெல்லாம் நாம மறக்க கூடாது. ஓகே, ஊருக்கு கிளம்பினாலும் சரி, சரத்து நல்லபடியா இருக்கட்டும், அது போதும். உண்மைதான் சார், அடுத்த தடவை வரும்போது என் தங்கச்சியும் சேர்த்து கூட்டிட்டு வந்துடணும். ஏன்டா? ஐயோ, ரொம்ப டார்ச்சர் சார். எப்படா ஊருக்கு வருவேன், எப்படா ஊருக்கு வருவேன்னு. நாளைக்கு முதல்ல சீக்கிரம் கிளம்பணும். அவளை போய் பார்க்கணும் சார். எனக்கும் 10 நாள் அவளை பார்க்காம ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டா தான் இருக்கு. அதான்டா, கூட பக்கத்திலேயே இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே தோணாது. ஆனா அவங்களை விட்டுட்டு தள்ளி வந்துட்டோம், அப்போ தோணும் பாரு, பழைய கதை வந்த கதை போன கதைன்னு. ஐயோ, நம்ம மனசை நாமளாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. கரெக்டா சொன்னீங்க சார். அதே நிலைமை தான் இங்கேயும். உண்மைதான் சரத்து, பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தோணாது. ஆனா நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு தள்ளி போகும்போதுதான் அந்த வலிய மனசு உணரும். இப்ப என் மனசு அந்த நிலைமையில தான் இருக்கு. சரத்து, பாட்டிமா, அடுத்த தடவை தங்கச்சிய மட்டும் என்னையா உன் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் கூட்டிட்டு வா. மாசத்துல ஒரு 2 நாள் 3 நாள் லீவு போட மாட்டீங்களா? லீவு போட்டு இந்த மாதிரி வந்துட்டு போங்கயா. எங்களுக்கும் உங்களெல்லாம் பார்த்த ஒரு சந்தோஷம். கண்டிப்பா பாட்டிமா, எல்லாத்தையும் கூட்டிட்டு சீக்கிரத்துல இங்க வாரேன். சரியா? வேணி, ஓகே தானே? என்ன 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 ஓகே? இல்ல, எல்லாரையும் கூட்டிட்டு உங்க கிராமத்துக்கு வர்றது ஓகே தான் சரத்து. கண்டிப்பா எல்லாரும் சேர்ந்து வாங்க. ம். சரி அண்ணா, நீயும் உட்காரு, எங்க கூட சேர்ந்து சாப்பிடு. கருப்பி, நீயும் தான், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க சார். சாப்பிட்றேன் சக்கரவர்த்தி. சார், அப்படித்தான் சரத்து இருக்கு. ஒரே டென்ஷனா இருக்கு. எதுக்குனே தெரியல. ஆனா யார் மேலயாவது கோபப்படணும் போலயே இருக்கு. காட்டெருமை எங்க போனா? கொஞ்ச நாள் அக்கறை இருக்கா? நாம இல்லாம நம்ம பொண்டாட்டி என்ன பண்ணுவா? யார்கிட்ட சண்டை போடுவா? யார போட்டு அடிப்பா, யார போட்டு மிதிப்பா? கொஞ்ச நாள் யோசிக்க வேண்டாமா? கொஞ்சம் கூட நம்ம புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். ஆனா நம்ம இப்ப யார் மேலயாவது கோபப்படணுமே. அப்பா கிட்ட கோபப்பட்டா கண்டுக்கவே மாட்டாங்க. அம்மா கிட்ட கோபப்பட்டா அதுக்கு மேல கோபப்படுவாங்க. வீரா மச்சான் வேஸ்ட். மதி ஒரு தூங்கு மூஞ்சி. இந்த சிந்து நொந்து போய் கிடக்கா.
திருசரத்து லிஸ்ட்லயே இல்ல. மாமா, ஐயோ அம்மா, சண்டை போடணும்னு யோசிக்கவே கூடாது. அத்தை, சண்டை போடலாம், போடி சொத்தன்னு பத்தி விட்டுருவாங்க. இன்னும் இந்த வீட்ல யார் இருக்கா? இத்தனை பேர் இருந்தோம், நமக்கு வகையா சண்டை போட ஒரு ஆள் கூட இல்ல. சரி, ஓகே ஓகே, இருக்கட்டும். இந்த காட்டெருமை வரட்டும், அதுக்கப்புறம் பேசிக்குவோம். சுபா, வாடா விளக்கண்ண வாயா, உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சுபா, சக்தி, இங்க இருக்கேன். சுபா, டேய், இங்க இருக்கேன்டா. சுபா, சவுண்ட் மட்டும் கேக்குது, எங்க இருக்க? டேய் காட்டெருமை, கார்டன்லடா. ஓ, இங்கதான் இருக்கியா? ஆமா ஆமா. என்னங்க வந்து ரொம்ப ஹாயா நின்னுட்டு இருக்க? ஹாயாவா? யாரு? நானு. ஆமா அந்த கனி, என்னாச்சு? டுடே ரொம்ப குசியோ? ஆமாண்டா, ரொம்ப குஷியா தான் இருக்கேன். ரெண்டு பேர் சேர்ந்து ஆடலாமா? ஆ, ஆடலாம் ஆடலாம். ஆனா அந்த கனி, நான் தான் பாட்டு செலக்ட் பண்ணுவேன். எருமை எருமை. என்னமா? காட்டெருமை. சொல்லுமா. கொஞ்ச நாள் அறிவு இருக்காடா உனக்கு? அறிவு இருந்தா நான் ஏன் உன்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்? என்ன சொன்ன? இல்லம்மா, அறிவு நிறைய இருக்கு, இருந்தனால தானே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொன்னேன். ஓகே ஓகே. சரி, என்னாச்சு? அதான்டா கேக்குறேன், உனக்கு அறிவு இருக்கா? அந்த கனி, ஏன் கிறுக்கு பிடிக்குது? எல்லாம் ஒன்னாலதான். பொண்டாட்டி வீட்ல தனியா இருக்காளே, ஏதாவது கோபம் வந்தா யார்கிட்ட காட்டுவா? அப்பப்ப நம்ம மூஞ்ச போய் காட்டிட்டு வருவோம், நினைப்பு இருக்காடா? கோபமா இருக்கியா? யார் மேல? தெரியலடா, நான் ஒரே கோபமா வருது. அதை விட அழுகையா வருதுடா. அழுக வருதா? ஆமா. சரி சரி, போ போ, நம்ம ரூமுக்கு போ. அதோ பூட்டி கத்தி கத்தி கதறி கதறி அழுகு. நான் யாரும் நம்ம ரூமை டச் பண்ணாம பாத்துக்கிறேன். டேய் காட்டெருமை, நீ எல்லாம் எனக்கு புருஷனாடா? ஏமா? பொண்டாட்டி அழுக வருதுன்னு சொன்னா, ஏமா அழுக வருது, எதுக்குமா அழுக வருது? ஏன்னா அழுத என் மனசு தாங்குமா? கண்ணுல கண்ணீர் வந்தா? அடுத்த லைன் நான் சொல்றேன். என் நெஞ்சில ரத்தம் கொட்டும், அந்த மாதிரி டயலாக் பேசணுமா? ஓஹோ, அதெல்லாம் டயலாக். அப்பனா உனக்கு என் மேல பாசமே இல்லைல? சரிதான். என்னடா இன்னும் நமக்கு ஸ்டார்ட் ஆகலையே நினைச்சேன். அது என்னன்னு தெரியல, எனக்கு மட்டும் வேணா பக்கத்திலேயே இருக்கு. என்ன சொன்ன? அது ஒண்ணு இல்லம்மா, என் பக்கத்திலேயே என் துணை எப்பவும் இருக்குன்னு சொன்னேன். பாத்துக்கோடா, நானா உனக்கு துணையா இருக்கேன். ஆனா நீ சொல்லு சொல்லு. வேணையா வந்து வாச்சிருக்க. சேம் டயலாக். அப்படித்தானே? சரி ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் கோபமா வருது? ஏன் அழுகையா வருது? இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்கிட்ட சொல்லு. அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன். ஒரு மண்ணாங்கட்டியும் சொல்ல முடியாது. என்னங்க இது? இதெல்லாம் பார்த்தா அநியாயமா இல்லையா? கோபமா இருக்கேன், அழுக வருதுங்கிறா. சரி, ரூம்குள்ள போய் அழுகுனா அதுக்கும் திட்டுறா. சரி, எதுக்குடி சோகமா இருக்க, கோபமா இருக்க, அழுகுறன்னு கேட்டா அத சொன்னாப்ல நீ என்ன பண்ணிட போறேன்னு கேக்குறா. அப்புறம் எதுக்குங்க என்ன கூப்பிட்டு பேசணும்? கேளுங்க, நீங்களே கேளுங்க. ஓய், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? கம்ப்ளைண்டா? ஐயா, சும்மா பேசிக்கிட்டு இருந்தேமா. இனி பேச கூட செய்யாத. சரிமா, இப்ப நான் என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், எல்லாம் என்ன சொல்லணும்? இல்ல என் அம்மாவை சொல்லணும். உன்னை போய் என் தலையில கட்டி வச்சாங்கல்ல, நான் என்ன ஒரு ஃபீல்ல இருக்கேன்னு கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. உனக்கு என்ன தெரிய போகுது? சொல்லு, உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். உன்ன நல்லா தெரியுதுமா. என்ன நல்லா தெரியும், ஆனா என் மனசு அதானே உனக்கு எங்க புரிய போகுது? ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க ஒரு பொண்ணால முடியுமா? இல்ல, என்னால புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்ற. ஒரு பொண்ணால உங்க அம்மாவால புரிஞ்சுக்க முடியுமா? எங்க அம்மா எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. கட்டின புருஷனுக்கு தான் ஒண்ணுமே தெரியல. அந்த கனி, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியும் அப்படிம்பாங்க. அது உண்மையா? அது உண்மையான உண்மைதானா? அப்படி சொல்லிட முடியாது. அப்பனா உங்க அம்மாக்கு உன் மனசு புரியாது. டேய், என் அம்மாக்கு எப்படி புரியாம இருக்கும்? அப்பனா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு புரியும். புரியும் நினைக்கிறேன். சரி ஓகே, இங்கே வெயிட் பண்ண வந்துடுறேன். சக்தி, 5 minutes வந்துடுறேன். எங்கடா போற? வந்துடுறேன், இங்கேயே நில்லு. டேய், ஐயே, நேரமே போக மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் இவங்கிட்ட வம்புழுக்கலான்னு பார்த்தா 5 நிமிஷம் எங்க போறான்? ஒருவேளை அம்மாவை கூப்பிட போவானோ? அடடடா, என்னதான் சண்டை போட்டாலும் இவங்கிட்ட சண்டை போட்ட மாதிரி இருக்காதே. சுபா, உனக்கு இதெல்லாம் தேவைதான். இவங்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் சந்தோஷமா பேசலாம்னு நினைச்சேல, எதுவுமே நடக்காம அம்மாவை கூப்பிட போயிட்டான். ஐயோ, அம்மா வந்து பக்கமா அட்வைஸ் பண்ணுவாங்களே. சரி ஓகே, சமாளிப்போம். ஏன் காட்டெருமை இங்கேயே நில்லுன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அவன் பேச்ச மீறி போக முடியுமா? இங்கேயே கொஞ்ச நேரம் நின்னதான் பாப்போம். என்னடா சொல்ற? நாளைக்கு கிளம்பிடுவியா? ஆமாண்டி. ஓகே ஓகே. டேய், வரும்போது எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. ஏதாவதுனா? ஏதாவது வாங்கிட்டு வாடா. 10 நாள் ஊர்ல போய் இருந்துட்டு வர. சரிதான், இரு அன்னைக்கு சொன்ன மாதிரி 2 வரட்டி எடுத்துட்டு வரேன். டேய் சரத்து.
வாங்கிட்டு வரேன்டி. ஓகே ஓகே. ஆமா வேணி என்ன பண்றா? வேணியோட கேஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சதா? அதெல்லாம் முடிஞ்சதுடி. இந்த மூர்த்தி நீ ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்கு போயிடுவான். சூப்பரா. ஏய் சிந்தாமணி, என்னடா வேணி செம்ம ஃபீல்ல இருக்கா. ஃபீலா? எதுக்கு? அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறேனா, நானும் சக்கரவர்த்தி சார் மட்டும் தான் இங்க வாரோம்னு நினைச்சிட்டு இருக்கா. நீங்க 2 பேர் மட்டுமா? வேணி அதான்டி, இவ்வளவு நாங்க கிராமத்துல விட்டுட்டு வந்துருவோங்கிற நினைப்பு. ஆ. அதனால மேடம் செம்ம ஃபீல். ஏய் எருமை, ஏன்டா கஷ்டப்படுத்துற? சரி இப்பவே நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஓய் சிந்தாமணி, பீச்சப்படுவேன். எதுக்கு? நான் உன்கிட்ட சொன்னதுக்கா? ஏய் சரத்து. ஏய் வெயிட், நாளைக்கு நான் கிளம்பும் போது நீயும் வான்னு சொல்றேன். அப்ப முதல்ல அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்க நல்லா இருக்கும்டி. அதுக்காக நீ டெய்லி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? ஏய் கஷ்டம்லாம் இல்ல. இப்படி பாரு, என்கிட்ட நல்லா பேசுறா. நான் ஒரு வார்த்தை கூட என்னையும் ஊருக்கு கூட்டிட்டு போறியா சரத்துன்னு கேட்டா என்ன? அது எப்படா கேப்பா? ஏன் கேட்க என்ன? நம்ம வீடு தானே, அவளை நாம என்ன தனி ஆளாவா பார்த்தோம்? நம்ம வீட்டுல ஒருத்தியா தானே பாக்குறோம். ஒரு வார்த்தை சொன்னா என்ன? நானும் அப்பா அம்மா எல்லாத்தையும் பார்க்கணும். என்னையும் ஊருக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா என்ன? சரத்து, அதெல்லாம் நியாயம்தான். இருந்தாலும் அவ கிராமத்துல வளர்ந்த பொண்ணுடா. அதுவும் இல்லாம அவ வயசுல படாத கஷ்டம்லாம் பட்டுட்டா. எல்லாத்தையும் மீறி இப்போ ஒரு பையன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்கணும்னா எப்படா கேட்க முடியும்? ஆ, என்ன யோசிக்கிறியா? ஏன் சீதாமணி, உனக்கு இவ்வளவு அறிவு இருக்கு? ஓய் பீச்சு போடுவேன், போன வை. சரி இங்க பாரு, வேணி கிட்ட சொல்லு. ஓய், நான் சொல்லிக்குவேன், நீ சொல்லாத. அதுக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டு நீயும் வான்னு சொல்றேன். இப்ப என்ன ரியாக்ட் பண்றாங்கறத உன்கிட்ட சொல்றேன். சரிதான். சரி போன வை. ஏன்டா, நான் வெட்டியா தான் இருக்கேன், பேசு. நீ வெட்டியா இருப்பமா, வெட்டி ஆபீசரு. அப்படியா? ஏன் நீங்க அங்க என்ன பண்ண போறீங்களா? சீதாமணி. சரிடா, நாளைக்கு பார்த்து கவனமா வா. சீக்கிரம் கிளம்பு, எனக்கு அப்பப்ப அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சரி, ஜீவா சக்தி எல்லாம் ஆபீஸ் போயாச்சா? வீரானாவும் ஜீவாவும் ஆபீஸ் போயாச்சு. சக்தியானா இப்பதான் வீட்டுக்கு வந்தான், சவுண்ட் கேட்டது. ஓ ஓகேடி. சரி நான் பார்த்து பேசிக்கிறேன், நீ போன வை. சரிடா. நாளைக்கு மாடு வீட்டுக்கு வந்துரும். 10 நாளா பார்க்காம என்னமோ மாதிரியா இருக்குடா. சரி ஓகே, இத போய் அம்மா கிட்ட சொல்லலாம். ஏய் நீ எப்படி இங்க வந்த? ஹாய் சிந்து. வெளிய போ, போ வெளிய. எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்து? சிந்து பேசாதடா. ஏய் சிந்து, கத்தாத. அப்படிதான் கத்துவேன். என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வருவ? வெளிய போ. அம்மா வீட்ல இருக்காங்க, கூப்பிட்டுருவேன். அம்மா. ஏய் கத்தாத. அப்படிதான்டா கத்துவேன். ஏன் வீடு, நான் கத்துவேன். அம்மா. ஏய் சிந்து. ஏய் ஏய் ஏய். கத்தாத, நான் போயிடுவேன். இங்க பாரு, தேவையில்லாம இப்படி பண்ணாத. அன்னைக்கே சொல்லிட்டேன், நம்ம டீலிங் மண்ணாங்கட்டி ஒண்ணுமே இல்லைன்னு. திரும்ப திரும்ப பார்க்க வர. உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா தெரியாதா? புரியுது சிந்து, ஆனா என் மனசு கேட்க மாட்டேங்குதே. கேட்கலன்னா எங்கேயாவது போய் முட்டு. ஆனாலும் உனக்கு ரொம்ப தைரியம்டா. எங்க அப்பா சட்டையை பிடிச்சிட்டு வீட்டுல உள்ள எல்லாரும் உன் மேல அவ்வளவு கோபமா இருக்கும்னு தெரியும். தெரிஞ்சு இப்படி வார பாத்தியா? இதுல என்ன இருக்கு? ஏன் சிந்துவ நான் பார்க்க வரேன். ஏய் இப்படியே சொல்லாத. இப்ப பாரு, ஏன் சிந்து ஏன் சிந்துன்னு சும்மா கொடுப்பா இருக்குடா. சிந்து, ஏன் நடிக்கிற? உண்மையிலே உன் மனசை தொட்டு சொல்லு. என் நினைப்பு உனக்கு துளி கூட இல்ல. இல்ல, நான் பிடிக்காது. பிடிக்கவே பிடிக்காது. உண்மையிலேவும்? ஆமாண்டா. சிந்து போய் சொல்லாத. நான் இதுக்கு போய் சொல்லணும்? ஓ மேல, உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு உனக்கு பிடிக்காதுடா. ஆஹா, எங்க அப்பா மேல சத்தியமா? சரிதான். இதோ இவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருந்தியே உன் சரத் அண்ணா, அவன் மேல சத்தியம் பண்ணு. அவன் மேல நான் ஏன் சத்தியம் பண்ணணும்? உனக்கு என்ன பிடிக்காதுல? பிடிக்காது. அப்படின்னா உன் அண்ணன் மேல சத்தியம் பண்ணு. அதெல்லாம் முடியாது. ஓ மேல பண்ண சொல்றியா? பண்றேன். ஏஹே, நீ தானே சத்தியம் பண்ற. அதுவே என்ன பிடிக்காதுல? பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது. சரி ஓகே, ரொம்ப கத்தாத, உங்க அம்மா வந்துட போறாங்க. வரட்டும்டா, வந்து உன்னை பார்க்கட்டும். ஏய் பாத்தாப்ல, ஒன்னும் ஆயிடாது. சரி நீ சத்தியம் பண்ணு. இங்க பாரு. பாத்துட்டு தான் இருக்கேன். நல்லா புரிஞ்சு போச்சு. நான் கூட எங்க நம்ம மேல உள்ள பாசம்லாம் குறைஞ்சு போச்சோ, நம்மள பிடிக்காம தான் போச்சோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்பா, நான் இப்ப ரொம்ப ஹாப்பி. எதுக்கு எதுக்கு ஹாப்பி? அதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கே. ஏய் யார் சொன்னா? போயிடுறா. என் சக்தியானா வீட்ல தான் இருக்கான், சொல்லிடுவேன் பாத்துக்கோ. நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லு. நான் பிடிக்காதுன்னு சொன்னேன், எங்க அப்பா மேல சத்தியம் பண்ண. அது அப்படியே உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணு, நான் கிளம்புறேன். என்ன பாக்குற? சத்தியம் பண்ணு. வேண்டாம் சித்தார்த். நல்லா இருக்குடி உன் நியாயம். எங்க அப்பையும் ஒரு இழிச்ச வாயனு அவன் தலையில சத்தியம் பண்ற. ஏய் சரிதாண்டி. சித்தார்த். சரி ஓகே, அதே சத்தியத்தை உங்க அண்ணன் மேல பண்ணுனா சரி ஓகே. 2 நாளா என் முகத்துல இருந்து சிரிப்பே வரல தெரியுமா? எல்லாம் ஒண்ணு நினைச்சுதான். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ சொன்ன மாதிரி எப்பவும் நீ என் பக்கத்திலேயே தான் இருக்க. நான் இந்த மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கரெக்டா?
போடா லூசு, தெரியாத வயசுல தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன். அதே இன்னும் சொல்லிக்கிட்டு ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரத்துல உன பைத்தியம்னு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கல. சிந்து, பைத்தியம் சொல்லி மெண்டல் ஹாஸ்பிட்டல்லையா? பைத்தியத்தை பைத்திய ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க மாட்டாங்களா? உன்ன மாதிரி கிறுக்குக்கெல்லாம் அப்படி மாத்தி தான் சேர்ப்பாங்க. இங்கே உன்னை போய் தொலை. நீ சொன்னா எங்க வேணாலும் போலாம். இப்ப வீட்டை விட்டு போறியா? போறேனே. நான் சொன்னதான், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஓகே ஓகே, நாளைக்கு வரேன். பை. ஏய் எருமை, திருட்டு பையன் கூட மாட்டிக்குவான் போல. திருட்டு பையனோட மோசமா இருக்கான். நான் எலிக்குட்டி மாதிரி எந்த பொந்துக்குள்ளேயாவது நுழைஞ்சு வந்துடுறான். சரி, இவனை வெறுக்கவும் முடியல, பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் முடியல. இருடா இரு, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்னா என் படிப்பு இன்னும் 2 மாசம் தான். முடிச்சதும் பேசாம எங்க அப்பா விட்டு மாப்பிள்ள பார்க்க சொல்றேன். ஆனா ஒன்ன மட்டும் கட்டிக்கவே மாட்டேன் கண்டிப்பா. சொன்னா கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் ஆச்சு. எங்க இவனையும் காணோம், அம்மாவையும் காணோம். ஏய் காட்டெருமை, நீயா? நானே தான். ஹாய் ஆந்துக்கனி. என்னன்னா ஆந்துக்கனியா? பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணா போதுமா? உங்கள மாதிரி நானும் பேசணும்ல. காட்டெருமை, ஏன்டா அப்படி பண்ற? என்னடா இது கோலம்? ஐயோ, கோலம்லாம் போட தெரியாதே. இனி வேணா பழகிக்கிறேன். என்னடா பண்ணிட்டு வந்திருக்க? அது ஒண்ணு இல்ல ஆந்துக்கண்ணி, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே புரியும். அதான் ஓ மனச புரிஞ்சுக்கலான்னு வந்தேன். எருமை கொன்றுவேன். ஐயோ பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. போடா, ஒழுங்கா போய் ட்ரெஸ் மாத்து. ஏய் சீ போடி. நானே யாருக்கும் தெரியாம ஏன் பொண்டாட்டி மனச புரிஞ்சுக்கணும்னு தங்கச்சி ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு ஒளிஞ்சு வந்தேன். ஏன்டா அப்படி பண்ற? சரி போ போ, யாராவது பார்க்க கூட போய் ட்ரெஸ் மாத்து. என்னடி ட்ரெஸ் மாத்துங்கற? நான் இப்போ ஒரு பொண்ணு. இப்போ உன் மனசு என்னன்னு எனக்கு தெரியணும். சக்தி. ஆமா ஆந்துக்கண்ணி. ஆந்து. ஹே ஆந்து. வேணாடா காட்டெருமை, ரொம்ப கேவலமா இருக்கு. உன் மனசை நான் தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? சரிடா, ஒழுங்காவது பேசி தொலை. ஐயோ என்ன ஆந்து, இப்படி எல்லாம் நான் பேசினாதான் நீ ஒரு பொண்ணா என்ன ஃபீல் பண்ணுவ. நீ என்ன ஒரு பொண்ணா ஃபீல் பண்ணாதானே ஓ மனசுல என்னென்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ஆந்து, என்னடி சொல்ற? தப்பு பண்ணிட்டியா? அடி கிறுக்கு பிடிச்ச காட்டெருமை, லூசு மாதிரி பேசாதடா. சரி ஆந்து, இப்ப சொல்லு, உனக்கு எதுக்கு அழுகையா வந்தது? எதுக்காக கோபமா வந்தது? சுபா, உனக்கு அறிவு இருக்காடி? முட்டைக்கனி புதுசா யோசனை பண்ணி அவங்க கிட்ட சண்டை போடுற. ஒரு நல்ல யோசனையா பண்ண தெரியுதா? இப்ப பாரு, இப்படி வந்து நிக்கிறான். இனி நாம எப்படி சண்டை போட? ஐயோ, முத குடும்பத்துல உள்ளவங்க யாரும் நான் பார்த்து நாம ரூம்ல கொண்டு போய் சேர்க்கணுமே. ஆந்து, என்ன யோசிக்கிற? எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் புரியும். கேவலமா இருக்குடா, இப்படி பேசாதடா. போடி. போடியா? ஆமாண்டி. இங்க பாருடி, நீ என்ன யோசிக்கிற நான் சொல்லட்டா? என்ன யோசிக்கிறேன்? என்னடி பண்ற? ஐயோ டேய், என்னடா பண்ற? அது ஒன்னே இல்ல ஆந்து, உன்னை விட நான் ரொம்ப அழகா இருக்கேன்ல, அத பார்த்து தானே ஷாக் ஆகி நிக்கிற. அழகா? உனக்கு கூட இப்ப தோணுமே, மெழுகு டாலு நீ அப்படின்னு பாட்டு பாட தோணுதுல? அடச்சி, பாட்டு பாடவா? பத்திக்கிட்டு வருதுடா. நீ முத போய் ட்ரெஸ் மாத்து. ஆந்து. ஐயோ அப்படி பேசாதடா. சரிடி, அப்ப நான் சொல்லு, நீ ஏன் கஷ்டப்பட்ட? டேய் கிறுக்கு பிடிச்சவனே, கஷ்டம்லாம் படலடா. ஏய் என்னடி பொய் சொல்ற? சக்தி. சொல்லுடி ஆந்து. ஒழுங்கா பேசுடா, என்ன அழ வைக்காத. இருடி, உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஒடே எருமை, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க வேணாம். நான் தான் இன்னைக்கு காலையில இருந்து உன்கிட்ட எந்த வம்பும் இழுக்கல. சும்மா உன்னை பார்த்து சண்டை போடலாமேன்னு கோபமா வருது, அழுகையா வருதுன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா சொன்னியா? ஆமாண்டி. ஐயோ சை, ஆமாடா. அப்பனா நிஜமாலே நீ ஃபீல் பண்ணலையா? அதெல்லாம் இல்ல. ஐயோ சூப்பர்டி. சூப்பரா? இதுக்கு இல்ல, சுடிதார் போட்டதும் உன் சோகத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டேன். ஆந்து, நீ இப்ப ஹாப்பியா? வாய் திறந்து சொல்லு, ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. போடி நல்ல பிள்ளைல போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாடி. என்னடி?
சக்தி போதும், இதுக்கு மேல ஏதாவது பேசுன போடா, போய் ட்ரெஸ் மாத்து. வீட்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஒரு பொண்ணா? அஜிஜோ, அதுவும் ஜீவா கண்ணுல மட்டும் பற்றவே கூடாது. ஏன்னா அவனே அழகிய அசுரான்னு சுத்திக்கிட்டு திரியறான். என்ன பார்த்தா கொத்திக்கிட்டு போயிடுவான். யாரு? என் அண்ணன் உன்னை பார்த்து கொத்திட்டு போவான். ஆமாண்டி ஆந்து. டேய் டேய், கொன்று வேண்டா. சரி ஓகே, சாரி. வேணும்னா உன்கிட்ட வம்பு எடுத்து சண்டை போடணும்னு நினைச்சது தப்புதான். சாரிடா. ட்ரெஸ் மாத்துடா, மானத்தை வாங்காதடா. ஒரு பொண்ணோட மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேனா? நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட, போய் தொலைடா. சரி ஓகே, நீ என் கூட ஏதாவது சண்டை போடுவ? அப்பா சாமி, சண்டைனா என்னன்னு கேக்குறேன். வாவ், புருஷனை திட்டுவ? ஐயோ, புருஷனே கண் கண்ட தெய்வம். குட். இப்ப எல்லாம் ஓகேவா? ஓகேடா, போடா. யாராவது வந்துட போறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க, நேக்கா நான் போய்க்கிறேன். இப்போ அடுத்து ஏதாவது நம்ம 2 பேரும் பேச வேண்டியிருக்கா? அப்பா சாமி, உயிரை வாங்காத. ட்ரெஸ் மாத்திட்டு வந்து எதா இருந்தாலும் பேசி தொலை. சரி அந்த கனி, ரொம்ப பயப்படாத. யார் கண்ணையும் படாம போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறேன். போ. இங்க பாரு, யாருமே என்ன பாக்கலடி. ம். இனியும் பார்க்க மாட்டாங்க. நீயே சொல்லு, யாருமே என்ன பாக்கல. யாராவது ஒரு ஆள் என்ன இப்படி பொண்ணு வேஷத்துல பாத்திருப்பாங்களா? டேய் எருமை, ஊரே பார்த்துட்டு தானே இருக்கு, போய் தொலைடா. ஐயோ, நீங்க எல்லாம் என்ன பாத்துட்டீங்களா? சி போங்க, நான் போறேன். ஏய் சக்தி, எருமை, உன் கூட சண்டை போட ஆசைப்பட்டது ஒரு குத்தமாடா? திருக்கு பிடிச்சவனை என்ன வேலை பார்த்துட்ட? ஐயோ, சிரிப்பு தான் வருது. டேய், இத நீ ரூம்குள்ள போட்டு காமிச்சிருந்தா கூட விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பேன்டா. இப்படி கார்டன்ல வந்து எப்படி எப்படி ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியுமா? காட்டெருமை, இருடா, வந்து உன்னை வச்சுக்கிறேன்.